Hello everyone. நம்ம இப்போ இந்த வீடியோவில் how to multiply decimal numbers by a whole number. decimal numbersனால் என்னென்னு முன்னாடி வெளியில் நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வச்சு வந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா decimal numbers. ஓகேவா? எந்த ஒரு சம்லையும் எந்த ஒரு நம்பர்லேயும் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டு பேர் என்ன சொல்லணும், டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி டெசிமல் நம்பர் கொடுத்தா எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் போட்டுருவீங்க. பட் டெசிமல்ஸ் கொடுத்தா ஆன்சரில் எந்த இடத்துல பாயிண்ட் வருங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா எந்த பெரிய சம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், ஐ மீன் டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரிமூவ் டெசிமல்ஸ். எந்த கொஷின் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டெசிமல் இருக்கிறதவே மறந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை, நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். டெசிமல் இருக்கிறதே எடுத்துகிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். ஆன்சரில் வந்திருக்கிற ஆன்சரில் நம்ம எங்கே டெசிமல் பாயிண்ட் வருமோ அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் லிசன் பண்ணுங்கள். 5.25 × 25 இங்கே டெசிமல் பாயிண்ட்டு இந்த சைடில் இருக்கிற நம்பரில் கொடுத்துருக்காங்க. இது ஹோல் நம்பர். நம்ம ஹெட்டிங் என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை டெசிமல்ஸ் பை அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பரால் எப்படி டெசிமல்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க. இது டெசிமல் நம்பர், திஸ் இஸ் ஹோல் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ரிமூவ் டெசிமல்ஸ். இந்த சைடு டெசிமல் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த சைடு கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டெசிமல் இல்லாத மாதிரி பண்ணலாம். பட் இது பிகினர்ஸ்க்கான வீடியோங்கிறதுனால நான் இப்படி போடுறேன். ரிமூவ் டெசிமல்ஸ் என்ன, இந்த பாயிண்ட் இருக்கிறதவே மறந்துட்டு 525 × 25 இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நீங்கள் எக்ஸாமில் போடும்போது இப்படியே டேரெக்டாக இந்த இதை மறந்துட்டு ஜஸ்ட் 525 இருக்கிறத ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். பட் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இப்படி போடுறேன். இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, நார்மல் ஹோல் நம்பராக மாறிடுச்சா, நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இந்த லாஸ்ட் நம்பர் இந்த லாஸ்ட் நம்பர். 5 5s are 25, 5 ரிமைண்டர் 2 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 × 5, 2 5s are என்ன, 10, 10 + 2 12. ஓகே, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட்டு 5 5s are 25, 25 + 1 26. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பர் பண்ணணும். 5 2s are 10, 10க்கு ஒரு ஸ்பேஸ்க்கு விட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம போடணும். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டால் என்ன மீனிங், 0 இருக்கிறதா மீனிங். அது நம்ம போட்டாலும் 0 இருக்கிறதா மீனிங், போடாட்டி ஒன்று தான். ஓகேவா? 5 2s are 10, 0 ரிமைண்டர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, 2 × 2, 2 2s are 4 + 1 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, 5 × 2, 5 × 2 10. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது 2 ஆட் பண்ணிட்டா 5 + இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங், 0 இருக்கிறதா மீனிங். ஸோ 5. நெக்ஸ்ட் 2 + 0 2, 6 + 5 11 ரிமைண்டர் 1. 2 + 0 2 + 1 3. நெக்ஸ்ட் 1. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ரிமூவ் டெசிமல்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம், டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாச்சு. தேர்ட் என்ன, பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு 1 3 1 2 5. ஓகேவா? இந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பிளேஸ் டெசிமல் இன் ஆன்சர். வந்திருக்கிற ஆன்சரில் நம்ம பாயிண்ட் டெசிமல் எங்கே வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, எவ்வளோ பெரிய கொஷின் கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 2 கொடுத்துருந்தாங்கன்னா இது 2ஐயும் சேர்த்து எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் தள்ளி நம்மளுக்கு இருக்கும், லாஸ்ட்லேருந்து போகணும். ஃபஸ்ட்டு இதில் தான், இந்த நம்பரில் தான் நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹோல் நம்பர், அதனால் இதை பார்க்க தேவையில்லை. எந்த நம்பரில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ, இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். இந்த சைடுலேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்லேருந்து தான் போகணும். ஓகேவா? இங்கே 5 5 எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 1 2 2 நம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டில் தான் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அதே சேம் இங்கேயும் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 2 நம்பர்ஸ்க்கு அடுத்தது தானே பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே லாஸ்ட்லேருந்து இங்கே 1க்கு அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர் பண்ணக்கூடாது, லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். 1 2 எவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் தேர்டாக பாயிண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி 1 2 இங்கேருந்து பண்ணக்கூடாது, லாஸ்ட்லேருந்து போயிட்டு 1 2 தேர்ட் இடத்துல பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் என்ன, 131.25. ஓகேவா? செகண்ட் கொஷின் 13 × 0.8. சேம் மெத்தடு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரிமூவ் டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணணும்.
இதில் டெசிமல் இருக்கா இல்லை, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை, இதில் டெசிமல் இருக்கா, எஸ் 0.8 இருக்குது, ஸோ இதை 0.8ன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இப்போ போடுறேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் நார்மல் ஆன்சர் போட்டு அதில் லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எழுதுகிறேன். ஓகேவா? சேம் இந்த லாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 3 8s are 24, 4 போட்டு ரிமைண்டர் 2, 8 1s are 8, 8 plus 2 10, 0 4. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பண்ணணுமா? 0 into 3 0, 0 into 1 0. இங்கே ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் தள்ளி தான் நெக்ஸ்ட் டிஜிட்டில் போட்டுட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு 4, இங்கே 0 இருக்கிறதா மீனிங்க, ஸோ 4 plus 0 4, 0 0 0, 1 plus 1 2. ஓகேவா? சாரி, 3 into 0 0வா, 1 தான் வரும். ஓகே, 0 into 3 0, 0 into 1 0. எந்த நம்பரால் 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ இங்கே 4 0 1 என்ன வந்திருக்கு? 1 0 4. ஓகேவா? இங்கே எப்படி பாயிண்ட் வரும்? என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்கிற கொஷனில் இதில் பாயிண்ட் இருந்தாலும் சரி, இந்த சைடு பாயிண்ட், இங்கே பாயிண்ட் கிடையாது, ஹோல் நம்பர். இது வந்து பாயிண்ட் இருக்கிற நம்பர். ஸோ லாஸ்ட்லேருந்து தான் பண்ணணும். லாஸ்ட்டில் எவ்வளோ டிஜிட்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இருக்குது? 1 2. 1 விட்டுட்டு நெக்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து பண்ணிவிட்டு ஒரு நம்பர் விட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ 10.4. ஓகேவா? 10.4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் 0.7 into 3. ஓகேவா? 0.7 ஒரு ஹோல் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? ரிமூவ் டெசிமல்ஸ் என்ன அர்த்தம்? இங்கே டெசிமலை தூக்கிட்டு 0.7 வச்சுட்டு into 3 பண்ணிக்கலாம். ஓகேவா? 7 3s are என்ன? 21, ரிமைண்டர் 2, 0 into 3 0 2 2 2 1. ஓகேவா? இங்கே இந்த ரெண்டு சைடு பார்க்கணும். இந்த சைடு இருக்கிற நம்பர் மட்டும் தான் டெசிமல் நம்பர். ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்தா எவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது? இந்த நம்பர் ஒரே நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு ஒரு நம்பருக்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் போட்டுக்கலாம். ஆன்சர் என்ன? 2.1. நெக்ஸ்ட்டு 463 into 0.15. ஓகேவா? சரி, ஃபோர் சிக்ஸ் த்ரீ இன்ட்டு 0.15 ஃபஸ்ட்டு 5ஆல் இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 15, ரிமைண்டர் 1, 6 5s are 30, 31, ரிமைண்டர் 3, நெக்ஸ்ட் 6 4 5s are 20, 23. ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 மல்டிப்ளை அப்படியே தள்ளி 3 6 4 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 0ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0. ஒவ்வொரு நம்பர் கீழே போக ஒரு ஸ்பேஸ் தள்ளி தள்ளி எழுதணும். ஓகேவா? இங்கே 5, இங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா என்ன இருக்கும்? அப்படியே 5. 3 + 1 4, 6 + 3 9, 4 + 2 6 0 வந்திருக்கு. 0 6 9 4 5. ஓகேவா? இதில் எங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுன்னு பார்க்கணும். டெசிமல் பாயிண்ட் எங்கே வைக்கலாம்? இது ஒரு ஹோல் நம்பர், இதுதான் டெசிமல் நம்பர். லாஸ்ட்டாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1 2. அதே மாதிரி ஆன்சர்லேருந்து பார்த்து 1 2 அடுத்தது எடுக்கணும். ஆன்சர் அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட்டு சம் 88 into 1.8. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ரிமூவ் டெசிமல்ஸ். எந்த சம்லையும் இந்த சைடு டெசிமல் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த சைடு கொடுத்துருந்தாலும் சரி, டெசிமலை மறந்துடுங்க. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 88 into இங்கே தான் டெசிமல் இருக்குது, ஸோ டெசிமலை தூக்கிட்டு 18ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை. நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 8 into 8 64, ரிமைண்டர் 6, மறுபடியும் 8 into 8 64 plus 6 70, 704. நெக்ஸ்ட் என்ன? 1 8s are 8, 1 into 8 8. ஓகேவா? ஆட் பண்ண என்ன? 4 8, 7 plus 8 15. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? ரிமூவ் டெசிமல்ஸ், அது முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளையும் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் பிளேஸ் டெசிமல்ஸ் இன் ஆன்சர். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1584. ஓகேவா? நம்ம இந்த சைடு டெசிமல் கொடுத்துருந்தாங்களான்னு பார்க்கணும். கொடுக்கல, நார்மல் ஹோல் நம்பர் தான். இந்த சைடு தான் பாயிண்ட்டு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து போகணும், இந்த சைட்லேருந்து. ஓகேவா?
இந்த சைடுலேருந்து பார்த்துட்டு இந்த சைடுலேருந்து ஃபஸ்ட் இதுதான் ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்லேருந்து போகக்கூடாது. இந்த சைட்லேருந்து போயிட்டு 1 2 ஒரு நம்பர் விட்டு நெக்ஸ்ட் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து போயிட்டு ஒரு நம்பர் அது அடுத்தது பாயிண்ட். ஓகேவா, இங்கே என்ன ஆன்சர் வந்தாலும் சரி லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு அடுத்தது பாயிண்ட். இங்கேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு சப்போஸ் இங்கே பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் சேர்த்திக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆன்சர் என்ன 158.4. சேம் 4.206 into 8. ஓகேவா, சரி ஃபஸ்ட்டு இந்த ரிமூவ் டெசிமல்ஸ் 4206 into 8 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 6 இது சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ 6 into 8 48. இந்த 4 வச்சுக்கலாம். 0 into 8 0. 0 into 8 என்ன எனிதிங் into 0 0. ஸோ இந்த 4 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 into 8 2 8s are 16 6 ரிமைண்டர் 1. 4 8s are 30. 4 8s are 32. ஓகேவா, 33. ஓகேவா, கொடுத்துருக்கிற கொஷின் பார்த்துக்கணும். அதில் எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நம்பர்ஸுக்கு அடுத்தது டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலான்னு பார்க்கணும். இதில் 1 லாஸ்ட்லேருந்து தான் போகணும். 1 2 3 3 நம்பருக்கு அடுத்தது போட்டிருக்காங்க டெசிமல் பாயிண்ட். இதில் இருக்கா டெசிமல் பாயிண்ட்? நோ. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ 3 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி 1 2 3 தேர்ட் நம்பருக்கு அடுத்தது ஒரு டெசிமல் பாயிண்ட். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 261.8 into 4. 4ஆல் இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 4 8s are 32க்கு 2 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் 3. 4 1s are 4. 4 + 3 7. நெக்ஸ்ட்டு 6 4s are 24ல் 4 போட்டுட்டு ரிமைண்டர் 2 இங்கே இருக்குது. 2 4s are 8. 8 + 2 10. ஆன்சர் என்ன வந்திருக்கு 104.72. சரியா, இப்போது கொடுத்துக்கிற கொஷனில் எந்த நம்பரில் பாயிண்ட் இருக்குது, இந்த நம்பரில் தான் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. எவ்வளோ இடத்துல லாஸ்ட்லேருந்து பார்த்தா 1 ஒரே வேல்யூ தள்ளி நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்து 2க்கு அப்புறம் ஒரே வேல்யூ தள்ளி. ஓகே, என்னோடய டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த வீடியோ போட்டாலும் வரக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேசிக் வீடியோஸ் நான் போட போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.